விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படியாக நம்முடைய ஊழியம் புதிய ஒரு ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் வண்ணமாகவும் அதனோடு கூட கடந்து வந்த அனுபவங்களில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு சொல்லும் பொழுது அதனாலே கர்த்தர் மகிமையடையவும், மேலும் அதன் மூலமாக உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, உங்களுக்கு தேவையான பல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் அது உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆமென். ஹல்லேலூயா. மோசே வனாந்தரத்தில் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு செல்லும் பொழுது வழியிலே அவருடைய மாமனார் மோசேயினுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்த்துட்டு திரும்ப போக போகிறார். அப்பொழுது மோசே அவரை உட்கார வைத்து அவர்கிட்ட எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ரட்சித்து பார்வோன் கைக்கு விடுவித்து இம்மட்டுமாக அழைத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லி அழகாய் அதையெல்லாம் கதை கதையாக சொல்லுகின்றார். எப்படி பார்வோனுடைய கடினமான மனதை ஆண்டவர் எப்படி உடைத்து 10 வாதைகளை அனுப்பி இவர்களை புறப்பட வைத்து செங்கடலை கடந்து வர பண்ணி மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி வானத்து மன்னாவை அனுப்பி இவர்களை போஷித்து எவ்விதமாய் நடத்துகிறார் என்பதை குறித்து அருமையாக தன் மாமனாரிடம் கர்த்தருடைய செய்கைகளை சொல்லி மகிழ்ந்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். அதே போல் சங்கீதங்கள்லேயும் சங்கீதம் 104, சங்கீதம் 105, சங்கீதம் 106, சங்கீதம் 136 இவைகளெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் கூட எழுதப்பட்டிருக்குது எப்படி கர்த்தர் தம் ஜனத்தை ஆதியிலிருந்து எப்படி அருமையாக நடத்தி வந்தார் என்பதை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதங்கள் எல்லாம் எதற்காக நாமும் கூட நம்முடைய ஆராதனையிலே வாசிக்கின்றோம், மாறி மாறி வாசிக்கின்றோம். அப்புறம் அதை குறித்து நம்ம சில வசனங்களை விளக்கி தியானிக்கின்றோம். ஏன் என்று பார்க்கும் பொழுது அந்த ஆரம்ப நாட்களிலிருந்து தேவ ஜனமானது கர்த்தருடைய சமூகத்தில் சங்கீதங்களை ஆரோகண பாட்டாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவது வழக்கமாம். எனவே அதை போல இன்றைக்கும் சபைகளிலே சங்கீதங்களை வாசித்து தியானிக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இப்போ இவைகளிலெல்லாம் கர்த்தருடைய செய்கைகளை ஒருவேளை அநேக காரியம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஏன்னா நாங்கள் அவ்வப்போது பிரசங்கத்தில் நானும் சரி சகோதரனும் சரி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், புரிந்திருக்கும். புத்தகங்களில் நாங்கள் எழுதுகிற புத்தகங்களை வாசித்திருப்பீங்க. ஆனாலும் கூட இந்த நாளில் கூட விசேஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை நினைத்து பார்த்து அவரை மகிமைப்படுத்த, அதன் மூலமாக தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அதிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் நம்முடைய சகோதரனை 1971 ஆண்டு மதுரை மாவட்டத்தில் உள்ள டி கல்லுப்பட்டி என்ற சிறிய ஒரு கிராமத்தில் திரு ஜெயபாலன், திருமதி சரோஜா ஜெயபாலன் அவர்களுக்கு மூத்த மகனாக பிறக்க வைத்தார். கல்லுப்பட்டியிலே ஆண்டவர் பிறக்க செய்தார். பின்பு 1 மாத பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய தாயாரும் தகப்பனாரும் அவர்களை எடுத்து சென்று நல்ல சமாரியன் ஆலயத்தின் ஸ்தாபகராக இருக்கின்ற, சபைகளின் ஸ்தாபகராக இருக்கின்ற ஜோசப் பாலச்சந்தர் ஐயா அவர்களுடைய ஆலயத்திற்கு எடுத்து சென்று பிரதிஷ்டை பண்ண கொண்டு சென்றாங்க. அப்போது அங்கு ஜான் பிரிண்டிஸ் என்கிற ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த மிஷினரி அங்கே இருந்தாங்க. அவர்களுடைய கையில் கொடுத்து தங்களுடைய மகனை பிரதிஷ்டை பண்ணி இந்த பையன் வளர்ந்து ஆளாகி கர்த்தருக்கு ஊழியம் செய்யவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் வேண்டும் என்று சொல்லி அந்த நாளிலே அவருடைய பெற்றோர் சகோதரனை அர்ப்பணித்தார்கள். கர்த்தர் கிருபையாக அவர்கள் இருவரும் ரட்சிக்கப்பட்ட பெற்றோராக இருந்ததினாலே பிள்ளைகளை கர்த்தருக்கு பயந்து ஆரம்ப நாட்களிலிருந்தே வளர்த்தார்கள். சகோதரனும் இளம் பிராயத்திலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்ந்து வந்தார். சகோதரனுடைய தகப்பனார் விருதுநகரில் முழு இரவு ஜெபம் நடத்துவாங்க. பல வருஷங்களாக முழு இரவு ஜெபத்தை அவர்கள் நடத்தி இப்பொழுதுதான் அதை விட்டிருக்கிறாங்க. இவ்வளோ காலமாக நடத்தி வந்திருக்கிறாங்க. அப்போ அதை நடத்தும் பொழுது அவர்களுக்கு அந்த நாளிலே ஒத்தாசையாக அந்த நடத்துகின்ற அந்த ஹாலை சுத்தம் பண்ணவும், அதற்கு பாய் விரித்து மற்றும் டீலாம் கொடுத்து அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து அடுக்கி வைத்து இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கூட ஓடி ஓடி அந்த நாட்களிலே சகோதரன் செய்வது உண்டு.
யோசித்து பாருங்கள், ஒரு 10 வயது 11 வயது பையன் இரவு முழுவதும் விழித்திருந்து இந்த வேலையெல்லாம் செய்வது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் என்று யோசித்து பாருங்கள். சுமார் 12 வயது ஆகும் பொழுது அவர்களுடைய தகப்பனார் எங்கள் விருதுநகருக்கு அருகாமையில் இருக்கிற பசுமலை என்கிற ஒரு ஊருக்கு, மதுரை அருகில் இருக்கிறது, அந்த ஊரில் நடந்த வாலிபர் கூட்டத்திற்கு, ஒரு நாள் வாலிபர் கூட்டத்திற்கு தன்னுடைய மகனை அனுப்பி வைத்தார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் சென்றிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையை, சுமார் 12 வயது நிரம்பிய அந்த வேளையில் சகோதரன் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுடைய கைகளை அர்ப்பணித்து ஜெபித்தார்களாம். பின்பு அது மத்தியானம் நடந்த அந்த கூட்டத்தில் பரிசுத்த ஆவியை பற்றி விளக்கி பேசப்பட்டது. அப்பொழுது பரிசுத்த ஆவி ஆவியினால் என்னையும் நிரப்புமாண்டவரே என்று சொல்லி அந்த கூட்டத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர்களை நிரப்பினார். இயேசு மகாராஜா தன்னுடைய சீஷர்களோடு கூட வந்து அபிஷேக தைலத்தை தன் தலையின் மேல் ஊற்றினதை அப்படியே கண் திறந்து தரிசனமாக பார்த்ததாக சகோதரன் கூறுவார்கள். அப்போது அந்த நாளில் ஒரு விசேஷ அனுபவம் அவர்களை நிரப்பியது. அந்த நாள் முதற்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஆத்தும பாரம் அவருடைய உள்ளத்தை நிரப்பியது. ஆத்துமாக்களுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரம் ஆவியானவர் அப்படி உந்தி கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போது அந்த நாட்களில் என்ன செய்ய முடியும்? சிறு பையனாக இருக்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாரோடு சேர்ந்து அதிகாலையில் ஊழியத்திற்கு செல்வாங்க. தெரு பிரசங்கம் பண்ணுவது, மெகஃபோனை கையில் பிடித்து கொண்டு அவர்களுடைய தகப்பனார் சென்று பேசும் பொழுது அந்த மெகஃபோனை தூக்கி தன்னுடைய கையில் தோளில் வைத்து கொள்வார்களாம். அதிகாலை ஊழியத்துக்கு செல்வார்கள். பின்பு சனி ஞாயிறில் கிராம ஊழியங்களுக்கு செல்வாங்க. இப்படியெல்லாம் செல்லும் பொழுது அப்போ வரங்களை குறித்த ஒரு தாகம் வந்தது. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதனை நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நிரூபிப்பது என்ற ஒரு கேள்விக்குறி வந்த பொழுது அவருடைய தகப்பனார், நீ அபிஷேகம் மட்டுமல்ல, நீ வரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அது விளக்கி சொன்ன பொழுது ஒரு நாள் குடும்ப ஜபத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் 2 வரங்களினால் சகோதரனை நிரப்பினார். ஹல்லேலூயா. தனது 13வது வயதில் 2 வரங்களால் நிரப்பப்பட்டவர்களாக நல்ல வெளிப்பாடுகளை காணவும் தரிசனங்களை காணவும், அதே நேரத்தில் சில அருகில் இருந்த வாலிப சகோதரர்களோடு சேர்ந்து ஜெபிக்கவுமாக தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணினார்கள். பள்ளிக்கூடம் போய் வந்து விடுமுறை நாட்களில் சேர்ந்து ஜெபிக்க, பின்பு கிராமங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்ய, இப்படி ஆவியில் எப்பொழுதும் அனலாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் கிருபையாக வழி நடத்தினார். பின்பு தன்னுடைய தொழில்நுட்ப படிப்பை முடித்து சென்னைக்கு வீடியோ என்ஜினியராக வந்து சேர்ந்தார்கள். 4 ஆண்டுகள் தன்னுடைய வீடியோ என்ஜினியராக இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் பணியாற்றும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார். அப்போ பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் முழு நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ முழு நேரமாக ஊழியத்தை செய்யும் பொழுது தேவைகளுக்காக நான் ஜனங்களிடம் போய் நிற்க வேண்டும், அப்பொழுது தவறாக பேசுவார்களே என்ற எண்ணத்தினாலே சகோதரன் என்ன யோசித்தார்களாம், தனக்கு தெரிந்த இதே வீடியோ துறையில் ஒரு ஸ்டுடியோ ஒன்று நிறுவி அதன் மூலமாய் வருகின்ற வருமானத்தை கொண்டு நான் ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அது தேவனுடைய சித்தம் இல்லாததினாலே கர்த்தர் அதிலிருந்து திசை திருப்புவதற்கு ஒரு காரியம் நேரிட்டது. அந்த ரோடு ஆக்சிடெண்ட். அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய 2 கரங்களும் உடைக்கப்பட்டவர்களாக ஹாஸ்பிட்டலில் கண் விழித்து பார்த்த பொழுது கண்ணீரோடு கூட ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, நான் மனுஷருக்கு பயந்தது தவறு தான், மனுஷருக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும் என்று நான் புரிந்து கொண்டேன். இனி என்னுடைய இந்த 2 கரங்களும் வேறு ஒருவருக்கும் அது வேலை செய்யாது, உமக்கு மட்டுமே இது ஊழியத்தை செய்யும் என்று சொல்லி அந்த நாளில் தன்னை முழுவதுமாக முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அப்போ ஆண்டவர் பல அடையாளங்களை கொடுத்து எப்படி விருதுநகரில் இருந்து சென்னைக்கு வீடியோ என்ஜினியராக வந்தது போல இப்பொழுது விருதுநகருக்கு சென்று நீர் உன்னுடைய முழுநேர ஊழியத்தை ஆரம்பி என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அதே போல் சகோதரன் திரும்பவுமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு விருதுநகருக்கு சென்று 1994வது ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி
தன்னுடைய தாத்தாவினுடைய ஒரு எளிய வீட்டை அதை செப்பனிட்டு தன் ஆக்சிடெண்ட் ஆனதுனால வந்த அந்த பணத்தினால், அதாவது அதற்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த இழப்பு பணத்தை அதை வைத்து அந்த வீட்டை செப்பனிட்டு பெயிண்ட் பண்ணி அலுவலகத்திற்கு தேவையான உபகரணங்கள், சேர், டேபிள்ஸ் இதெல்லாம் வாங்கி போட்டு ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். சகோதரர் சாம் ஜபத்துரை அண்ணன் அவர்கள் வந்து ஜெபித்து ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தார்கள். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஆண்டவர் 3 விதங்களில் எங்களை 3 வகையில் செயல்பட உதவி செய்திருக்கார். 3 விதங்களில் அந்த நாட்களை பிரித்து கொள்ளலாம். எப்படி என்றால் 1994 ஆண்டிலிருந்து 2003 ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு நெஞ்சு வேதனை வந்து கர்த்தர் ஊழியத்தில் ஒரு திருப்புமுனையை கட்டளையிட்டு டிவி ஊழியத்தை கொடுத்தார். அப்போ அது வரைக்கும் ஒரு 9 ஆண்டுகள் ஆண்டவர் ஓடச் செய்த விதம் வித்தியாசம். அதற்கு பின்பு டிவி ஊழியம், அதற்கு பின்பு 2012 ஆண்டில் திருச்சபை ஊழியத்தை கொடுத்தார். அப்போ டிவி ஊழியத்தையும் திருச்சபை ஊழியத்தையும் சேர்த்து இந்த 2012 ஆண்டிலிருந்து நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்கிறார். இப்போ அந்த முதலாவது இருந்த அந்த ஊழியத்தின் நாட்களை நான் நினைத்து பார்த்தேன். அந்த நாட்களிலெல்லாம் நற்செய்தி கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள், அப்புறம் சபைகளிலே எழுப்புதல் கூட்டங்கள், அப்புறம் அக்கினி முகாம்கள், உபவாச கூட்டங்கள், 3 நாட்கள் உபவாச கூட்டங்கள் என்றெல்லாம் சொல்லி இடைவிடாமல் ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவினார். 1995 ஆண்டு எங்களுடைய திருமணம் நடைபெற்றது. அதற்கு பின்பு நானும் சகோதரனுமாக இணைந்து சில இடங்களுக்கு சென்றிருக்கின்றோம். அடுத்து பிள்ளைகள் ஆலிஸ், டேரிஸ், ஹாரிஸ் கர்த்தர் கொடுத்தார். அந்த நாட்களிலே நான் ஊழியத்தை அலுவலகத்திலிருந்து கவனிக்கும்படியாக எனக்கு கிருபை பாராட்டினார். சகோதரனோ இந்த கூட்டங்களுக்கு ஓய்வில்லாமல் சென்று கொண்டே இருப்பாங்க. ஒரு வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மாத்திரம்தான் ஊரில் இருப்பாங்க, அலுவலகத்தில் இருப்பாங்க. மற்ற நாட்களில் இடைவிடாமல் ஊழியம். தமிழ்நாட்டில் உள்ள பல பகுதியிலிருந்து சில நேரங்களில் வட இந்தியாவிற்கும் சென்று ஊழியத்தை செய்ய, இப்படி இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கிற அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அதுவும் ஒரு கடினமாக ஓடுகிற நாட்கள் தான். அப்போ ஊழிய பயிற்சி முகாம்களை கூட கர்த்தர் அந்த நாட்களை நடத்த உதவி செய்தார். ஒரு 300 பேரை செலக்ட் பண்ணி ஒரு பகுதியில், அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியில் குறிப்பிட்ட 300 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 5 நாள் 6 நாள் என்று தங்க வைத்து ஊழியர்களாக உருவாக்குவதற்கான ஒரு முகாம்கள். அப்போ அதில் வரங்களை பற்றி, தேவனுடைய வல்லமையை பற்றி, ஊழியம் செய்வதை பற்றி டீச் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு செஷனில் சுமார் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று கொண்டு ஒரு வரத்தை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னால் 9 வரங்கள் இருக்கிறது. ஒரு வரம் குறித்து பேசுவது என்றால் அந்த நாளில் ஒரு 4-5 மணி நேரம் அதை குறித்து விளக்கி சொல்லி அந்த வந்திருக்கிற அத்தனை பேரும், கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் அந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்காக போராடி ஜெபித்து தன்னுடைய சரீர பலனையும் பார்க்காமல் கதறி ஜெபித்து அந்த 5 நாட்களிலும் வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஊழியர்களாக உருவாக்கி அனுப்புவதற்கு கர்த்தர் அந்த நாட்களை கிருபை செய்தார். அதே போல் ஏறக்குறைய 10 முகாம்களுக்கு மேலே நடத்தி இருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். பின்பு 3 நாட்கள் உபவாச முகாம்கள் எங்களுடைய விருதுநகரில் வைத்து 3 நாள் முழுவதும் உபவாசம் இருந்து ஜெபிப்பது, 3 நாள் உபவாச முகாம்கள் நடத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு பின்பு ஆண்டவர் அந்த நாட்களில் சொந்த ஊர் மற்றும் சொந்த மாவட்டத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி விருதுநகரில் ஊழியத்தை செய்ய ஒவ்வொரு மாதம் உபவாச கூட்டம், அப்போ வாலிபர்களுக்காக வாலிபர் மாலை என்று சொல்லி நடத்த ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அதற்கு பின்பு அந்த விருதுநகரில் ஒரு பெரிய படைமுயற்சி கூட்டம் ஒன்று, அற்புத திருவிழாவை நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்போது இந்த காரியங்களெல்லாம் செய்வது அந்த நாட்களில் நினைத்து பார்க்கும் பொழுது அது ஒரு கஷ்டமான காரியம்தான். அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகின்றேன். விருதுநகரில் முதலாவது ஒரு அற்புத திருவிழாவை நடத்தும் பொழுது ஒரு பெரிய கூட்டம், சுற்றியுள்ள எல்லா கிராமத்து ஜனங்களையும் இந்த கூட்டத்திற்கு வந்து அவங்க எல்லாம் வரணும், ஒரு கர்த்தர் நாம மகிமைப்படணும், அநேகர் இதில் ரட்சிக்கப்படணும், சுகம் உண்டாகணும்னு சொல்லிட்டு அப்பொழுது இருந்த வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஊழியர்களையெல்லாம் அழைத்து சகோதரர் மோகன் சிலாசரர், சகோதரர் சாம் ஜபத்துரை, சகோதரி பத்மா முதலியார் இவர்களையெல்லாம் அழைத்து கூட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து
அப்போ அது பெரிய அது தேவை நிறைந்ததாக இருந்தது. அவ்வளோ பெரிய கூட்டம் நடத்துவதற்கு அந்த நாட்களில் எங்களிடத்திலே வசதி கிடையாது. அப்போது அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அந்த விருதுநகரில் இருக்கிற தேவ பிள்ளைகளிடம் சென்று அதை பற்றி சொல்லி அதற்கு அந்த செலவுக்கான காணிக்கைகளை கேட்டு அதை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தோம். அப்போது ஆண்டவருடைய கிருபையினால் அந்த கூட்டத்தில் ஒரு பெரிய ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். பெரிய ஒரு ஆத்தும அறுவடையை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ அதை தொடர்ந்து ஆண்டவர் விருதுநகர் மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊராக இப்படி நடத்துவதற்காக உதவி செய்தார். சிவகாசியை அடுத்த ஆண்டவர் அதிலே ஊழியத்தை நிறைவேற்ற உதவினார். சிவகாசியில் இதே போல் ஒரு கூட்டத்தை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுது டேரிஸ் என்னுடைய வயிற்றிலே நிறைமாத கர்ப்பமாக நான் இருந்தேன். அப்பொழுது 1 மாத காலம் எங்கள் விருதுநகரிலிருந்து சிவகாசி 40 நிமிடத்தில் பைக்கில் போயிடலாம். ஆனால் சகோதரனும் அந்த 1 மாத காலமும் அந்த சிவகாசியிலேயே தங்கி இருந்து ஒவ்வொரு தெருவாக தானே வாலிப பையன்களை அழைத்து கொண்டு நோட்டீஸ் ஒட்டவும், வால் போஸ்டர் ஒட்டவும், நோட்டீஸ் கொடுக்கவும் என்று சொல்லி 1 மாத காலம் அங்கே தங்கியிருந்து அந்த சிவகாசி பட்டணத்திற்காக உழைத்ததை நான் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறேன். அந்த கூட்டங்களிலே கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்தார். அதை தொடர்ந்து சிவகாசியிலே ஏறக்குறைய டிவி ஊழியத்தை ஆரம்பிக்கும் வரைக்கும் ஒரு 7-8 வருடங்களுக்கு மேலாக அங்கே மாதந்தோறும் ஒரு கூட்டத்தை நடத்த உதவி செய்தார். 9 வருடங்கள் போல அந்த சிவகாசியில் மாதந்தோறும் ஒரு கூட்டத்தை நடத்த உதவி செய்தார். அந்த வேதத்தில் எழுதியிருக்கு பாருங்களா, முதலாவது நீங்கள் எருசலேமில் சாட்சிகளாக இருங்க, பின்பு யூதயாவில் சாட்சிகளாக இருங்க, சமாரியாவில் சாட்சிகளாக, பின்பு உலகமெங்கும் சாட்சிகள். இப்போ ஆண்டவர் ஊழியத்தில் எங்களை உருவாக்கி பழக்குவித்து கொண்டு வரும் பொழுது உடனே மேலே கொண்டு வரலை. ஆண்டவர் இருக்கிற ஸ்தானத்தில் இருக்கிற இடத்துல கர்த்தர் மகிமை அடைந்து அங்கே கடினமாக அந்த ஜனங்களுக்காக உழைக்க வைத்து, ஜெபிக்க வைத்து, ஊழியத்தை செய்ய வைத்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் திரும்ப ஒரு நாள் ஆண்டவர் டிவி ஊழியத்தை கையிலே கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 9 ஆண்டுகள் இடைவிடாமல் ஒரு ஓட்டத்தை ஓட கர்த்தர் உதவி செய்தார். பல நேரங்களில் எங்களுக்கு ஒரு சிறிய வாகனம் மாருதி ஆம்னி வேன் ஒன்று இருந்தது. அதையும் சகோதரனோடு சிறு வயதிலே படித்த ஒரு நண்பன் அவர்கள் வெளிநாட்டு ஒன்றிலே வேலை பார்த்ததினாலே அந்த காரை வாங்கி கொடுக்க கர்த்தர் உதவினார். அந்த காரில் ஊழியத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் சகோதரனே பெரும்பாலும் வண்டி ஓட்டிக்கொண்டே செல்வதனால பல இரவுகள், பல பகல்கள் என்று சொல்லி பல தூரமான இடங்களுக்கும் கூட அதில் ட்ராவல் பண்ணி சென்றிருக்கிறாங்க. அதில் சில நேரங்களில் திகிலான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. ஒரு நாள் கேரளா அருகில் இருக்கிற ஒரு எஸ்டேட் பகுதிக்கு வால்பாறை பசும்பாறை என்கிற ஒரு எஸ்டேட், அதையும் தாண்டி உள்ள ஒரு இடத்துல போய் ஊழியத்தை நிறைவேற்ற கன்வென்ஷன் கூட்டங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் 4 பேரும் குடும்பமாக சென்றோம். அப்போ ஆலிஸ் டேரிஸ் இருந்தாங்க. நாங்கள் 4 பேரும் குடும்பமாக சென்றோம். அது எவ்வளவு தூரம்னு தெரியாது, எப்படி போகன்னு தெரியாது. அவங்க லெட்டரில், அப்போ ஃபோன் கிடையாது, லெட்டரில் படம் வரைந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த ஊர் இப்படி திரும்பி அப்படி திரும்பி இப்படி வரணும்னு சொல்லி படம் வரைந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த படத்தை வைத்துக்கொண்டே மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பி போனோம். நான் 5 மணி 6 மணிக்கு போய்விடலாம் என்று நினைத்து நாங்கள் போனோம். ஆனால் செல்ல 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 இருட்டி விட்டது. மலை பகுதியில் சென்று கொண்டே இருக்கிறோம். சகோதரன் தனியாக கார் ஓட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். 6 மணியானது, 7 மணியானது, 8 மணியானது, போய்கொண்டே இருக்கிறோம். ஃபோன் கிடையாது. ஆனால் அங்கு கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்னும் பிரசங்கியாரை இன்னும் காணவில்லையே என்று அவர்கள் கவலைப்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ, இந்த காட்டு பகுதியில் வரும் பொழுது நிறையா காட்டு மிருகங்கள் இருக்குமே, யானையெல்லாம் கூட்டமாக வருமே, எப்படி அவர் இன்னும் சேரவில்லையே, அவருக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்று சொல்லி எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாங்க. ஆலிஸ் டேரிஸ் எங்களோட இருக்கிறாங்க, குட்டி பிள்ளைங்க. எங்கே திரும்பி பார்த்தாலும் வெளிச்சமே இல்லை. 6 மணி 7 மணி ஆன முன்பு நாங்கள் செல்லுகிற பாதையில் எங்கே பார்த்தாலும் வெளிச்சமே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்குதா, அவங்கக்கிட்ட போய் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திகில் சூழ்ந்து கொண்டது. இருட்ட மேகங்கள் எல்லாம் வாகனத்தை சூழ்ந்து கொண்டது. பாதையே தெரியவில்லை.
சற்று இடறினால் அதால பாதாளத்தில் போய் விழ வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம், சூழ்நிலை, நேரம் இதெல்லாம் அப்படி இருந்தது. திகில் நிறைந்த சூழ்நிலை. அப்படியே சென்று இரவு வெகு நேரம் கழித்து ஒரு 12 மணிக்கு பின்பதாக அங்கு சென்று நாங்கள் சேர்ந்தோம் கர்த்தருடைய கிருபையினால். அதெல்லாம் நான் நினச்சி பார்க்கிறேன். அந்த நேரத்திலலாம் கூட கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்ததை நினைத்து பார்க்கிறேன். நாங்கள் வந்து சேர்ந்ததை பார்த்து அவங்கெல்லாம் பிந்தி வந்ததுக்கு வருத்தப்படலை, பத்திரமா வந்துட்டோமேன்னு அந்த ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவங்க மத்தியில் இருந்து திரும்ப அடுத்த 3 நாட்கள் கூட்டத்தை நிறைவேற்றி நாங்கள் திரும்பி வந்தோம். இப்படி பலவிதமான அனுபவங்கள் ஊழியத்தின் பாதையில், அதாவது கர்த்தருக்காக இதையாகிலும் செய்யணும்னு சொல்லும்போது சகோதரனுடைய இருதயத்தினுடைய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் திரும்பவே மாட்டாங்க. உடன் நிற்பவர்களை பார்க்க மாட்டாங்க, மனைவியோ பிள்ளையோ யாரையும் பார்க்க மாட்டாங்க, தாயோ தகப்பனோ யாரையும் பார்க்க மாட்டாங்க. தேவனுடைய சித்தத்தை மட்டும் செய்வதில் மாத்திரம்தான் எப்பவும் சரியாக இருப்பாங்க. சில நேரம் அந்த மேடையிலலாம் வந்து அவங்க பேசும்போது என்கிட்ட ஏதாவது கேட்டு செய்கிற மாதிரி உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் நான். ஆனால் ஒரு நாள் முழுவதும் பேசாமலேயே தேவ சமூகத்திலேயே அவங்களுக்கு கழிப்பது தான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான காரியம். சில நேரங்களில் வாகனங்களில் ஜப நடையாக நாங்கள் செல்வது உண்டு. அப்படி செல்லும் பொழுதெல்லாம் துதி நடை ஜப நடை என்று சொல்லி ஒரு நாளில் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வாகனத்தை அவர்களே ஓட்டி கொண்டு வருவாங்க. ஆண்டவர் வந்து சென்று கர்த்தரை துதித்து கொண்டே தமிழ்நாட்டிலே நீ பிரயாணம் பண்ணு என்று சொல்லுவார். நாங்கள் செல்வோம். அப்போ வீட்டிலேருந்து கார் ஏறினது தான் திருப்ப இரவு எங்கே போய் இறங்குறோமோ அங்கே போனப்பறம் தான் சோஃபின்னு என்னை பார்த்து பேசுவாங்க. நான் ரொம்ப பொறுமையாக இருப்பேன். சில நேரத்தில் ரொம்ப நாள் இப்படியே இருக்கும்போது சில நாள் எனக்கு பொறுமை இருக்காது. சில நேரம் எங்களோட ஜப வீரர்களும் எங்களோட இன்னொரு காரில் வருவாங்க. நான் எல்லாம் கேட்பேன், நான் இந்த காரில் வரட்டுமா இல்லை அந்த காரில் அந்த ஆன்டிமாரோடு போய் உட்காந்து கொள்ளட்டுமா என்று கேட்பேன் நான். ஆனால் கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை செய்வதையே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டிருக்கிறபடினால உலகத்தின் காரியங்களை இதுவரைக்கும் சகோதரன் நோக்கினதாக எனக்கு தெரியவே இல்லை. இப்போ ஆண்டவர் அந்த 9 ஆண்டுகளிலும் அழகாய் அவ்விதம் நடத்தி வந்தார். பின்பு கர்த்தர் வந்து டிவி ஊழியத்தை கொடுப்பதற்கு ஒரு திருப்பு முனையை கட்டளையிட்டார். அந்த இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆண்டவர் வந்து அந்த நாட்களில் நெஞ்சு வேதனையை உருவாக்கி அப்போது வந்து உன்னை வேறொரு மேடைக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி அழகாய் டிவி ஊழியத்தை கொடுத்தார். இப்போ டிவி ஆரம்பித்த பின்பு அதற்கு முன்பதாக இருந்ததெல்லாம் அதற்கும் இதற்கும் ரொம்ப வித்தியாசமாயிற்று. ஏன்னா கன்வென்ஷன் கூட்டங்கள் நற்செய்தி கூட்டங்கள்னால் அந்தந்த ஊரில் அந்தந்த மக்கள் ஏற்பாடு செய்திருப்பாங்க. அப்போ ஜெபம் பண்ணி வசனத்தை மட்டும் அவங்களுக்கு போய் கொடுத்து அந்த கூட்டத்தில் மக்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கூட்டம் முடிந்த பின்பு இரவு முழுவதும் கூட அந்த மைதானத்திலேயே இருந்து யாரெல்லாம் தனியாக ஜோம் பண்ணணுமோ எல்லாருக்கும் தனியாக ஜோம் பண்ணி விடிஞ்சிடும். காலையில் 4 மணி 5 மணி ஆயிரும். அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஜோம் பண்ணி கூட்டங்களை முடித்து வீடு திரும்புவது வழக்கம். ஆனால் டிவி ஊழியம் என்று வரும் பொழுது எல்லாமே வித்தியாசமாகிவிட்டது. ஏன்னா மற்றவங்க ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அந்த ஆயத்தங்களை குறித்த ஒரு பாரமோ அது எதுவுமே கிடையாது. ஆனால் டிவி ஊழியன்னு சொல்லி வரும் பொழுது அதனுடைய டிவிக்குரிய காரியங்களை பார்த்தால் அது மலை போல இருந்தது. ஒரு பக்கம் ஜெபம் வேண்டியதாக இருக்கிறது, ஒரு பக்கம் அதில் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் அதற்கான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் அதற்கான தேவைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த நற்செய்தி கூட்டங்களுக்கு விரோதமாக வந்த யுத்தங்களை பார்க்கலாம், அதற்கு விரோதமாக எழும்பின அந்தகார வல்லமைகளுடைய எதிர்ப்பு சக்திகளை பார்க்கலாம். இந்த டிவி ஊழியத்திற்கு வந்த எதிர்ப்புகளும் அந்தகார வல்லமையிலிருந்து வந்த போராட்டங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதற்கு இதற்கும் ஏணி வச்சாலும் எட்டவே எட்டாது. ஆனாலும் கூட ஆண்டவர் அப்படியே சில நேரங்களை விட்டு அமைதியாக இருப்பது போல் எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும் படிக்கு என்னை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறீர் என்று சங்கீதம் 18 தாவீது சொல்லுவது போல அந்த யுத்தங்களை எல்லாம் அனுமதித்து எப்படி தாவீதின் வாழ்க்கையில் கரடி ஒரு விசை வந்தது, சிங்கம் வந்தது, அதை அடித்து கொன்று போட்டதை நான் அடித்து கொன்றுபட்டேன் என்று சொல்லுகின்றார். பின்பு கோலியாத் முன்பதாக போய் நிறுத்தி கோலியாத்தை ஆண்டவர் வீழ்த்துவதற்கும் தாவீதுக்கு உதவி செய்தார். இப்போ அந்த நாட்களில் நாங்கள் வந்து இந்த எல்லாரும் ஜோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் நடத்துகின்ற ஒரு முகாமுக்கு நாங்கள் சென்றிருந்தோம். அப்போ டிவிக்காக
எல்லாரும் நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அந்தகார வல்லமையுடைய போராட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் சொல்லும் பொழுது, அவர் பேசி முடித்தோடனே அந்த ஊழியக்காரர் எழும்பி சொன்னார், ஒரு அழைப்பை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்தாரானால் அந்த அழைப்போடு சேர்த்து அதற்கு விரோதமாய் வருகின்ற அது கிரியைகளையெல்லாம் முறியடிக்கத்தக்கதான பலனை, வல்லமை, சத்துவத்தை சேர்த்து தான் கொடுப்பாரு. அதனால் மற்றவங்க ஜெபிக்கணும், மற்றவங்க ஜெபத்தை மாத்திரம் நம்பி அல்ல, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்று சொல்லி அவர் அனுப்பினார். அதற்கு பின்பு தான் புரிந்து கொண்டோம், எவ்வளவோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய அந்தகார வல்லமைகளின் கிரியைகளை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் போராடி யுத்தம் பண்ணி ஜெயித்து 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 டிவி ஊழியத்தில் கர்த்தர் அழகாய் இம்மட்டுமாய் அதை நடத்தி கொண்டு வருகின்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிவி ஊழியத்தில் ஒரு பக்கம் தேவைகள் என்ற சவால் வரும், இன்னொரு பக்கத்தில் நிகழ்ச்சிகளுக்கு அடுத்த ஒரு சவால் இருக்கும், பாடல்களுக்கு அடுத்த ஒரு சவால் இருக்கும், பல விதமான காரியங்கள் உண்டு. ஆனால் இவைகளை எல்லாம் கற்று 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 மெல்ல 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 டிவி ஊழியத்திலே கர்த்தர் ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் ஏறக்குறை 7 ஆண்டுகளுக்கு பின்பு ஆண்டவர் திருச்சபை ஊழியத்தை கையில் கொடுத்தார். நாங்கள் நினைத்தோம், அப்போ டிவி ஊழியத்தில் இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மளை பழக்கப்படுத்தி கொண்டு வந்து ஒரு நிலைவரமாக்கி விட்டார், எனவே அடுத்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி திருச்சபை ஊழியத்தை நாங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டோம். ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும், திருச்சபை ஊழியத்தில் அதுவரைக்கும் வந்த போராட்டத்தை விட இதில் வந்த காரியங்கள்லாம் ஏராளம் உண்டு. ஆனால் ஆண்டவர் கிருபையாக டிவி ஊழியம், திருச்சபை ஊழியம் 2 வகையான ஊழியங்களையும் ஆண்டவர் செய்வதற்கு எங்களை பலப்படுத்தினார். என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறீர் என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாரத்தை சுமந்து செல்வதற்கு ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார். இம்மட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 விதமான காலங்கள், 3 விதமான ஊழிய வகைகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கி அழகாய் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இத்தனை வருடங்களில் முதல்ல எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது தேவனுடைய சித்தத்தை செய்வது தான். ஊழியத்தை செய்வது அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்வது தான். ஆமென். ஹல்லேலூயா. இது அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் 29வது வசனம் நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஊழியத்தை செய்வது முக்கியமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்வது தான் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்முடைய சகோதரனுடைய காரியத்தில் பார்த்தோமானால் அவருடைய முதலாவது நோக்கம் என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன இதை செய்ய சொல்லுகிறார், எப்படி இதை செய்யணும், என்ன சொல்லுகிறார், எதை செய்ய சொல்லுகிறார், அதை மாத்திரம்தான். அவர் கோடு போட்டு அதை தாண்டவே மாட்டாங்க. அவர் சொன்னதை மாத்திரம்தான் நிறைவேற்றுவாங்க. அவர் சொல்லாத ஒன்றை ஒரு நாள் அவர் செய்யவே மாட்டாங்க. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு, அதாவது மக்களுக்கு கூட இருப்பவர்களுக்கு சில காரியங்கள் இப்படி செய்தால் நலமாக இருக்குமோ என்று சொல்லி தோன்றும். ஆனால் தேவன் அதில் என்ன செய்கிறாரோ அதை மட்டுமே ஊழியத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, இம்மட்டுமாக நிறைவேற்றி கொண்டு வருகிறாங்க. அப்போ முதல்ல தேவ சித்தத்தை செய்வது, வாழ்க்கையில் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வது தான், ஊழியத்தில் தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வது தான். அது சில நேரங்களில் எங்களுக்கு இயற்கைக்கு ஒவ்வாததாக இருக்கலாம், அதை செய்வது கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரமே செய்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்வார், உன் மன விருப்பத்தின்படி நீ செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது ஆண்டவர் நமக்கு நம்ம இஷ்டப்படி, நம்ம மன விருப்பத்தின்படி செய்வதற்கு அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த காரியத்தை நாங்கள் ஈடுபடுவோம். ஆனால் அதற்கு பின்பு தான் தெரியும் அந்த காரியத்தில் எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கற்றுக்கொண்டோம், உன் மன விருப்பத்தின்படி நீ செய்யின்னு சொன்னால் அதை செய்யவே மாட்டோம். தேவனுடைய விருப்பத்தின்படி மாத்திரமே செய்வது தான் எங்களுடைய முழு நோக்கமாக இருக்கின்றது. அநேக காரியங்களில் அதில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன். ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்திலும் சரி அப்படி தான் நடத்துகின்றார்.
விருதுநகரில் ஆண்டவர் ஊழியத்தை ஸ்தாபித்து அழகாய் நடத்தி கொண்டு வரும் பொழுது 2007 ஆண்டில் ஆண்டவர் எங்களோடு சகோதரனோடு இடைப்பட்டு பேசினார். நீ உடனே சென்னைக்கு புறப்படு என்றார். நீ சென்னைக்கு புறப்படு, இனி விருதுநகர் உன்னோட வளர்ச்சியை நீ தாங்காது, எனவே நீ உடனே சென்னைக்கு புறப்படு என்றார். எங்களுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னன்னா விருதுநகரில் ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக ஆண்டவர் ஊழியத்தை ஸ்தாபித்து அருமையாய் அலுவலகத்தை கொடுத்து, எழுப்புதல் ஜெபமயத்தை கொடுத்து, துதி மையத்தை கொடுத்து, அழகாய் 3 பிள்ளைகளை கொடுத்து எங்களை அழகாய் நடத்தி கொண்டு வருகின்றார். ஒரு சமாதானமாக ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்றோம். ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் விட்டுட்டு சென்னைக்கு போன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னால் அந்த இதை எங்களுக்கு எங்களுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்தது. அது அப்படியே அமைதியாக இருந்தோம். ஆனால் திரும்பவும் திரும்ப ஆண்டவருடைய அதில் கோபப்பட ஆரம்பித்தார். நீ சென்னைக்கு போ என்று சொன்னாரே என்று சொல்லி தம்முடைய தூதனை அனுப்பி எங்களோடு பேசி கோபப்பட்டார். அப்போ நாங்கள் உடனடியாக புறப்பட்டு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். அப்போது ஆண்டவரே எதற்காக சென்னைக்கு எங்களுக்கு வர சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பொறுமையாக வீட்டை தேடி கண்டுபிடித்து 1 மாதத்திற்கு அப்புறம் வாடகைக்கான வீட்டு ஒன்றை கண்டுபிடித்து நாங்கள் குடியேறி பிள்ளைகளை எல்லாம் அங்கிருந்து ஸ்கூலில் இருந்து இங்கே உள்ள ஸ்கூலில் கொண்டு சேர்த்து கஷ்டப்பட்டு அப்போ இங்கே அலுவலகம் ஒன்றை ஏற்படுத்தி அப்புறம் புதிதாக ஸ்டாஃப் எல்லாம் எடுத்து அலுவலக காரியங்களையெல்லாம் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்போ ஆண்டவர் விருதுநகர்லேருந்து வரும்போது சொன்னார், நீ விருதுநகரை விட்டு போகிறதுக்கு நீ கவலைப்படாத, நான் இங்கேயும் ஊழியத்தை ஆசீர்வதிப்பேன், இங்கேயும் என்னுடைய ஆசீர்வாதம் விளங்கும், ஆனால் சென்னையிலும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன், ஊழியத்தை நான் விஸ்தாரமாக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் சென்னை வந்த பின்பு அதுக்கப்புறம் தான் படிப்படியாக தெரிந்தது ஆண்டவர் ஹிந்தி டிவி ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பிக்கும்படியாக கிருபை பாராட்டினார். 24 மணி நேரம் ஹிந்தி டிவியை ஆண்டவர் நமக்கு ஆரம்பிக்கும்படி உதவி செய்தார். அப்புறம் ஊழியத்தினுடைய அலுவலக காரியங்களெல்லாம் ஸ்பீடாக செய்வதற்கு, வேகமாக செய்வதற்கு பல காரியங்கள் இங்கு இருக்கும் பொழுது எல்லாம் லகுவாக இருப்பதை காண முடிந்தது. ஆனால் கொஞ்சம் வருஷங்கள் ஆன பின்பு ஆண்டவர் சொன்னார், நீ சென்னையில் உபவாச கூட்டத்தை ஆரம்பி என்று சொன்னார். அது வரைக்கும் விருதுநகரில் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆரம்பித்தோம். இந்த உபவாச கூட்டத்தை ஆசீர்வதிக்க துவங்கினார். ஆண்டவர் இப்படி படிப்படியாக அவருடைய சித்தத்தை செய்வது சற்று கடினமாக இருக்கும், சற்று திகிலோடு இருக்கும். ஆனால் அதில் துணிந்து நம்ம செயல்படுவோமானால் அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக பெரிதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் ஓடுறதை காட்டிலும் தேவனுடைய சித்தத்தை செய்வது தான் முதல் நோக்கமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வைத்து கொண்டீங்கன்னா அது சிறியதோ பெரியதோ, ஒருவேளை நான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேனே ஆனால் ஆண்டவர் இதை மட்டும்தானே செய்ய சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிற அதை மட்டும் செய்யுங்க, அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பின்பதாக நீங்கள் காண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை செய்வது தான் எங்களுடைய ஊழியத்தினுடைய முதலாவது நோக்கம், சகோதரனுடைய முதலாவது நோக்கம். அடுத்தது நம்முடைய ஊழியத்தில் கர்த்தரை உயர்த்துவது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவது ஊழியத்தில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரை உயர்த்துவது, அவரை துதிப்பது, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது, அவருக்கு புகழ் பாடுவது, இதுதான் எங்களுடைய 2வது நோக்கம். முதல் நோக்கம் தேவ சித்தத்தை செய்யணும், 2வது நோக்கம் கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவது 2வது நோக்கம். அதை இது மேடையிலையோ அல்லது டிவியிலையோ மாத்திரம் நாங்கள் செய்யலை. இதெல்லாம் டிவிக்கும் மேடைக்கும் கொண்டு வரதுக்கு முன்னாடி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பத்தில் கர்த்தரை ஏராளமான நேரங்கள் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஏராளமான நேரங்கள் துதி பாடுவோம், இரவெல்லாம் நாங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆரம்ப நாட்களில் நல்ல ஒரு மியூசிக் செட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, வச்சுருப்போம் எங்கள் வீட்டில். சகோதரன் அந்த மியூசிக் செட்டை சத்தமாக போட்டு அதற்கு மேலே சத்தமாக பாடல் பாடி மணிக்கணக்காக கர்த்தரை உயர்த்துவாங்க. அப்புறம் ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த கர்த்தர் கிருபை செய்கிறார். ஸ்தோத்திர பலி புத்தகத்தை கூட ஆண்டவர் நாங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்போது மற்றவங்க எழுதின ஸ்தோத்திர பலி புத்தகத்தை எங்களுக்கு பிரிண்ட் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ எங்களுக்கு ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னா, ஏன் நீங்களே ஒரு ஸ்தோத்திர பலி புத்தகத்தை எழுத வேண்டியதானே அப்படின்னு பேசினார். அப்போது அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் நாங்கள்
திருச்சியிலேருந்து விருதுநகருக்கு நாங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம் காரில். அப்போ ஃபோனில் ஸ்தோத்திர பலிகளை ஆரம்பத்திலேருந்து நாங்கள் டிக்டேட் பண்ணிக்கிட்டே நாங்கள் அங்கே ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃபுக்கு நான் டிக்டேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நானும் பிரதரும் சேர்ந்து சொல்லி அந்த ஸ்தோத்திர பலிகள் புத்தகத்தை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கும் நம்ம துதிக்கிற நாங்கள் எதை கற்றுக்கொள்கிறோமோ, நாங்கள் எதை தேவ சமூகத்தில் செய்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோமோ அதை ஒளிவு மறைவு இல்லாமல் தேவ பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தோத்திர பலி புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி அதை நம்ம விற்கக்கூடாது என்று சொல்லி அதை இலவசமாக தேவ ஜனம் துதிக்கணும் என்று சொல்லி லட்சமாக நாங்கள் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் ஏராளமான ஸ்தோத்திர பலி புத்தகத்தை பிரிண்ட் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். உங்கள் கையில் உள்ள பழைய புத்தகத்தை கூட பழசாப்பனா நீங்கள் புதுசு கொண்டு வாங்கிக்கிறீங்க இல்லையா? கர்த்தரை துதிப்பதற்கு நம்ம ஊழியத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவது இரண்டாவது நோக்கம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன்னா, இதை நீங்கள் அப்படியே நீங்களும் கடைப்பிடிக்கலாம். ஆமென். இயேசு மகாராஜா தான் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கை தான் நம்ம சுவிசேஷ பகுதியில் வாசிக்கின்றோம். இயேசு மகாராஜா என்னெல்லாம் செய்தார் அதை பார்க்குறோம். அவர் என்ன செய்தார்? பிதாவின் சித்தத்தை மட்டும்தான் நிறைவேற்றினார். அப்புறம் கர்த்தரை உயர்த்தினார். எங்கே போனாலும் ஸ்தோத்திர பாடல்களை பாடினார். அப்போது இயேசு மகாராஜா தான் நமக்கு மாடல். ஆனால் இன்றைக்கு கூட விசேஷமாக நாங்களும் சரி நீங்களும் சரி அதே போல் இயேசு மகாராஜாவை நம்ம முன்மாதிரியாக வைத்துக்கொள்வோம். உங்களுக்கு புரியாத காரியங்களை நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் அதை பற்றி கொள்ளுகிறீர்கள். ஆமென். இப்போ இரண்டாவது, கர்த்தரை துதிப்பது. உங்கள் வாழ்க்கையில் நோக்கம் என்ன? தேவ சித்தத்தை முதல்ல செய்யணும். ரெண்டாவது என்ன நோக்கம்? கர்த்தரை உயர்த்தணும். இது ரொம்ப கஷ்டமான காரியமா? யோசித்து பாருங்கள். கஷ்டமானதே கிடையாது. இது செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணுமா? சந்தோஷமாக செய்யலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்ய சந்தோஷமாக செய்யலாம். அவரை துதிப்பது சந்தோஷமாக செய்யலாம். அப்புறம் நம்முடைய ஊழியத்தில் மூன்றாவது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு நரகத்தில் கால் வச்சிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சகோதரனை கர்த்தர் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக 1 மணி நேரம் நரகத்தின் ஒரு சில பகுதிகளை ஆவியில் கொண்டு போய் காண்பித்ததுனால அவர்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம். இப்படிப்பட்ட நரகத்தில் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷையும் கால் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆத்தும பாரம் அவர்களை அன்றையிலிருந்து நிரப்ப ஆரம்பித்தது. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏராளமான செய்திகளில் கண்டிப்பு நிறைந்ததாக, கோபம் நிறைந்ததாக, எச்சரிக்கை நிறைந்ததாக நீங்கள் செய்திகள் கொடுப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆரம்ப நாட்களில் பல வருஷங்கள் செய்தி கேட்கும் பொழுது ஒரு பயமும் ஒரு திகிலும் தான் இருக்கும். அப்படி ஒரு கண்டிப்போடு பேச ஆண்டவர் உதவி செய்வார். ஏன்னா இப்படிப்பட்ட நரகத்தில் யாருமே கால் வச்சிடக்கூடாது என்கிற ஒரு ஆத்தும பாரம், அப்படி ஒரு தனியாத ஒரு தாகம் இருக்கிறனால தான் இந்த ஊழியத்தை மற்றவர்கள் என்ன பேசினாலும், மற்றவர்கள் என்ன குறை சொன்னாலும் அதை காதுக்குள்ளே வாங்காத படிக்கு ஊழியத்தை கர்த்தரை மாத்திரம் பார்த்து ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நரகம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு மகாராஜா என்ன சொல்கிறாரு? ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவர், நரகத்தில் தள்ள வல்லவருக்கு மட்டுமே நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு முறை இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணின நித்திய அக்கினியில் தள்ளுண்டு போங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நரகம் இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட நரகத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் போய் அவங்க நித்திய காலமாக ஆக்கினை அடைந்து அவங்க கஷ்டப்படுவாங்களானா அவங்களுடைய நிலை எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஆண்டோடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஆலயத்தில் அவரை துதிப்பாடி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் இதை அறியாமல் நித்திய அக்கினியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற கூட்டம் ஏராளமாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட கூட்டத்தை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அவரை பரலோகத்துக்கு கொண்டு வர இந்த ஒரு ஆத்தும பாரம்தான் இந்த ஊழியத்தை இவ்விதமாய் செய்ய வைக்கின்றது. ஆமென். ஹல்லேலூயா.
மூன்றாவது இதான் நோக்கம். நான்காவது அதற்கு பின்பு தான் ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். ஜனங்களுடைய பாடுகளெல்லாம் நீங்கி, துன்பங்களெல்லாம் நீங்கி அவங்க இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவங்க சஞ்சலம் நீங்கணும், அவங்க ஆறுதல் அடையணும், அவங்க தேறுதல் அடையணும் அப்படின்னு சொல்லி நான்காவது தான் அந்த நோக்கம். முதல்ல அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்படணும். அதற்கு பின்பு தான் இந்த உலகத்திற்குரிய நன்மைகளை பெற்று அவங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நான்காவது இந்த ஊழியத்தினுடைய நோக்கம். அப்புறம் ஐந்தாவது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எதை செய்தாலும் அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக செய்யணும். ஒன்று கர்த்தருக்கு மகிமை உண்டாக செய்யணும், ரெண்டாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக செய்யணும். எதை செய்தாலும், ஒரு பிரசங்கம் பண்ணினாலும் அந்த பிரசங்கம் நம்முடைய ஞானத்தை கொண்டு போகக்கூடாது, நம்முடைய அறிவை கொண்டு போகக்கூடாது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் கேட்கிற மக்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கேட்கிறவங்களுக்கு வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த பிரசங்கம் ஒவ்வொன்றும் பிரயோஜனமாக இருக்கணும். அதே போல் ஒரு பத்திரிக்கை வெளியிடுறோம், ஒரு மாதந்தோறும் ஒரு பத்திரிக்கை வெளியிடுறோம். அந்த பத்திரிக்கை நீங்கள் நிறைய பேருக்கு வருதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா முன்னத்து அட்டையிலேருந்து பின்னத்து அட்டை வரைக்கும் ஒவ்வொரு பக்கமும் உபயோகமான வார்த்தைகள், உபயோகமாக அதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதற்காக எவ்வளவோ சிரத்தை எடுத்து செயல்படுறோம் நாங்கள். இப்படி பத்திரிக்கை, அப்புறம் நம்ம சிடி, பாடல், ஒளிநாடா இதெல்லாம் போடும் பொழுது கூட அந்த நாளில் இருந்தே எல்லாரும் 150 ரூபா 100 ரூபாய் என்று விற்பனை செய்யும் பொழுதே நம்முடைய ஆடியோ வீடியோ சிடிலாம் ஒன்லி 25 ரூபாயில் 30 ரூபாய்க்கு தான் டப்பிங் பண்ணுறத அப்படியே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா அது பிரயோஜனமாக இருக்கணும். இது எல்லாராலையும் வாங்க முடியாத படிக்கு அதனுடைய விலையை வைக்கும் பொழுது சாதாரண ஜனங்களும் வாங்கி இந்த சத்தியத்தை கேட்க முடியாது என்று சொல்லி அப்பொழுதே எத்தனையோ வருடத்திற்கு முன்பதாகவே அதை மிகவும் அதை நம்ம லாபமே இல்லாமல் அதை பிரிண்ட் பண்ண, அதை டப் பண்ண எவ்வளோ காசு இருக்கோ அதை மட்டுமே வைத்து கொடுப்பது எங்களுடைய வழக்கம். இப்போது ஜனங்களுக்கு எதை செய்தாலும் பிரயோஜனம் உண்டாக, இப்போ மாதந்தோறும் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறான், அந்த வாக்குத்தத்தம் மனசில் நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர் பிரிண்ட் பண்ண கூட எவ்வளோ காசு ஆகணும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை கூட தாராளமாக ஊழியத்துலேருந்து பிரிண்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்போ எதை செய்தாலும் கர்த்தர் மகிமை அடையணும், அடுத்து ஜனங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனம் உண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகின்றோம். இதான் நம்முடைய ஊழியத்தினுடைய மிகுந்த இந்த விதமான காரியங்களை தான் மையமாக கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இவ்வளோ இதை செய்யும் பொழுதுதான், இவ்வளோ காரியங்களை செய்யும் போது ஒன்று என்னென்னா, நம்மளும் மாம்சத்தில் இருக்கிறோம், மனிதர்கள் தான். சில நேரங்களில் சோர்வுகள் வரலாம், சில நேரங்களில் பலவீனங்கள் வரலாம். இப்போ தேவைகள் வரும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம், கர்த்தரையே சார்ந்து கொள்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை நம்ம மனுஷ பலத்தினால் செய்ய முடியாது, ஆனால் தேவ பலத்தினால் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு கலக்கம் வரும் பொழுது, ஒரு குழப்பம் வரும் பொழுது, ஒரு போராட்டம் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது மற்றவர்களை தேடி சென்று ஆறுதலையோ அல்லது உதவியவோ நாடி செல்வது கிடையாது. நாங்கள் தேடி செல்கிற ஒரே இடம் தேவனுடைய பாதம் மட்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்கிறோம், தேவனையே சார்ந்து கொள்கிறோம். தன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. இப்போ எந்த சூழ்நிலை, எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய மதில் போல பிரச்சனைகள் வந்த பொழுது, இது தாண்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது கூட நாங்கள் எங்களுடைய ஞானமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய ஜெபமெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுடைய உபவாசமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தை நாங்கள் இறுக்கி பற்றி கொள்கின்றோம், அவரை சார்ந்து கொள்கின்றோம், தேவனை சார்ந்து கொள்கின்றோம். ஆண்டவர் அருமையாக எப்படிப்பட்ட மதிலையும் தாண்டி 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 இன்றைக்கு இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவை என்று வரும் பொழுது சில நேரங்களில் நம்ம மற்ற மக்களிடம் தெரியப்படுத்துகின்றோம், ஆனால் தேவனுடைய பாதத்தில் அதற்கு எவ்வளவு அவரை சார்ந்து கதறுகிறோம் என்று உங்களுக்கு தெரியாது. அதே நேரத்தில் தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் பற்றி கொள்கின்றோம். ஆண்டவர் கிருபையாக அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். மோசே கர்த்தரோடு பேசினார் என்று பார்க்கின்றோம், ஆனால் நான் அந்த மோசையை நான் பார்க்கல, ஆனால் என்னுடைய கணவரை பார்க்கிறேன். ஆண்டவரோடு உலாவுகின்ற கர்த்தருடைய சத்தத்தை
சொல்வதை கேட்கிற, ஆண்டவரை தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்று தினமும் அவருடைய பாதத்திலே தரித்திருந்து வசனத்தை தேவ ஜனத்திற்கு கொண்டு வருகிறத நான் காண முடிகின்றது. எனவே கர்த்தரே இந்த ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே அந்த இயேசு நேசிக்கிறார் ஊழியத்தினுடைய அஸ்திபாரமாக இருக்கின்றார். அவர் சொல்றதை செய்யும் பொழுது அப்போ தெரியாது, நமக்கு பின் நாட்களில் தான் தெரியும் அவர் சொன்னதை செய்தது எவ்வளவு சரி என்று தெரியும். இன்றைக்கு கூட விசேஷமாக அநேக காரியங்களை நான் உங்களோட பேச முடியல, கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். ஆனால் நீங்கள் அநேக காரியங்களை இதிலேருந்து கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் முதல்ல நோக்கமாக தேவ சித்தத்தை செய்யுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். இப்போ சகோதரன் சொன்னது போல ஒரு எளிய எல்லையிலிருந்து தான் சகோதரனை தெரிந்து கொண்டார். அதே போல் என்னையும் கூட ஒரு எளிய எல்லையிலிருந்து தான் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற துணையாக கொடுத்தார். கர்த்தர் இம்மட்டுமாக எங்கள் 2 பேருக்கும் ஒரு மனதை கொடுத்து 2 பேரும் எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவரையே சார்ந்து கொள்ள உதவுகின்றார். அதே போல் பிள்ளைகளையும் தேவ பக்தியினால் நிரப்பி அவர்களும் கர்த்தரை தரிசிக்க, தேவ சத்தத்தை கேட்க, தரிசனங்களை பார்க்க உதவுகின்றார். ஆண்டவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். பின்பதாக நோக்கி பார்க்கும் பொழுது எவ்வளவு சிறிய எல்லையிலிருந்து ஆண்டவர் கொஞ்சமாக விருத்தி அடைய பண்ணியிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு முன்பதாக அவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆமென். அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் ஊழியர்களை மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களையும் அப்படியே நடத்த வல்லவர். ஆமென். நீங்கள் சிறியவர்களாக இருக்கிறேன், எளியவர்களாக இருக்கிறேன், என்னை ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நன்றாய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. சாமுவேலை அன்னாள் பெற்றெடுத்த உடனே அவங்க ஆலயத்தில் அர்ப்பணிச்சிட்டாங்க, தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சிட்டாங்க. அவங்க அர்ப்பணித்ததுனால அந்த சாமுவேலை வைத்து தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்ற முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. பிள்ளைகளால் கர்த்தர் மகிமை அடையணும், பிள்ளைகள் மூலமாக தேவ சித்தம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் அர்ப்பணிங்க. அன்னைக்கு சகோதரனுடைய தாயாரும் தகப்பனாரும் அவங்க பிள்ளையை அர்ப்பணித்தாங்க. ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னா வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளையை எடுத்து அழகாய் பயன்படுத்துவார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் அவர். நீங்கள் எந்த எல்லையில் இருந்தாலும் அவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை எடுத்து அவர் உயர்த்துவது உறுதி. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாள் ஆராதனையில் கூட விசேஷமாக கர்த்தர் இந்த இயேசு நேசிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக மகிமையடைந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம்? இந்த ஊழியத்தின் மூலமாக என்ன கற்றுக்கொள்ளுகின்றோம்? ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு தியக்கத்தோடு கூட இந்த நாளில் வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டோடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. எந்த இக்கட்டு நேரங்களிலும் அவர் உங்களுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் நன்றாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை எப்படி ஆண்டவர், அவர் யெகோவா ஈரே, அவரே கூட இருந்து எல்லாம் பார்த்து கொண்டு அருமையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த நாளிலும் கூட அன்பு தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முதல் நோக்கமாக தேவனுடைய சித்தத்தை செய்வதையே தெரிந்து கொள்வார்களாக. எல்லாரும் அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரை நான் உங்களுடைய சித்தத்தையே செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஐயா. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு அன்றைக்கு இயேசு மகாராஜா தன்னையே அர்ப்பணித்தாரே. அப்பா, இன்றைக்கும் நான் என்னை தாழ்த்துகிறேன். நாம் சிறியவர்கள் தான், நம்ம எளியவர்கள் தான். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் தாழ்மையாய் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் பூமியிலே அவர் பார்க்கும் பொழுது அவர் தாழ்மையுள்ள இருதயத்தை அவர் பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சித்தத்தையே செய்வேன் என்று முடிவெடுக்கிற அந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை நீர் கரம் பிடித்து கொள்ளுவீராக, கரம் பற்றி கொள்ளுவீராக. ஆண்டவரே, திகிலான நேரமானாலும், ஆண்டவரே மேடு பள்ளங்களான நேரமானாலும், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளை உறுதியாய் நீர் பிடித்து கொண்டு அவைகளை தாண்டி வர பண்ணுவீராக.
இதோ கர்த்தாவே தகப்பனை இந்த நாளில் ஆண்டவரை தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை எங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் ஆண்டவரை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்து வந்த கர்த்தர் இதோ இன்றைக்கு தேவ பிள்ளைகளை அப்படியே நடத்துவீராக, ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நடத்துவீராக. உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவரை தங்களை தாழ்த்தியிருக்கிறபடியினாலே பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை ஒரு தீமையும் உடைய பிள்ளைகளை அணுகாத படிக்கு, ஒரு சத்துருவும் இவர்களை தொடாத படிக்கு, ஒரு துன்மார்க்க மனிதனும் இவர்கள் காரியங்களை கைப்போடாத படிக்கு கர்த்தர் இவர்களுக்கு அரணாயிருப்பீராக, அடைக்கலமாயிருப்பீராக. ஆண்டவரே அப்பா, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறீர் ஐயா, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் இருப்பது எந்த எல்லையாக இருந்தாலும் கூட இவர்களை இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் இவர்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இவர்களை தூக்கி நிறுத்தி உயர்த்தி ஆண்டவரே மான் கால்களை போல ஆண்டவரே உயர்ந்த இடத்துல இவர்கள் நிறுத்த உம்மால் முடியும் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை ஒரு விசை இப்பொழுது நிரப்புவீராக ஆண்டவரே, நம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி இதோ இது எங்களுடைய பலத்தினால் அல்ல தகப்பனே, நம்முடைய ஆவியினாலே ஆகிறது கர்த்தாவே, நம்முடைய ஆவியினாலே ஆகிறது. எனவே பரிசுத்த ஆவியான நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவீராக, நீர் நம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை எல்லாம் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென்.